Study MBBS abroad in Russia, Georgia and Uzbekistan through Dr. James, a dedicated service towards abroad education. For more details, contact 1800-270-1015. சரி ஸ்பிக்கு கேட்டேன்ல ஸ்பிக்கு கேட்டேனா தெரியாட்டல ஒரே இல்ல பிக்கு நிக்காண்டா தெரியாட்ட நிக்காதுன்னு சொல்லிட்டீங்க தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க எனக்கு தெரியாது பிக்கு இருக்க லோக்கல் ஊர்ல எனக்கு தெரியாது உங்க பேரு சொல்லுங்க உங்க பேரு உங்ககிட்ட சொல்ல முடியாது சொல்ல முடியாது. திருச்செந்தூர் சென்றுவிட்டு சொந்த ஊர் திரும்பும் பயணிகளிடம் அரசு பேருந்து நடத்துனர்கள் நடந்து கொள்ளும் கரார் வழிமுறைதான் இந்த காட்சிகள். திருச்செந்தூரில் புறப்படும் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இடையில் நிற்காது என்று கூறி பயணிகளிடம் நடத்துனர் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது காலம் காலமாக நடந்து வந்தாலும் இந்த முறை எல்லை மீறி 4 மடங்கு கட்டணம் வசூலித்த நிகழ்வு அரங்கேறியிருக்கின்றது. ஆனா மதுரைக்கு டிக்கெட் தருவீங்க, அது கன்ஃபார்ம் தானே? நீங்க தான் கேட்டீங்க நான் கொடுத்தேன், நீங்க கேட்டீங்க நான் கொடுத்தேன். ஸ்பிக்கு கேட்டேன், அதை ஏன் கொடுக்கல? நீங்க மதுரை கேட்டீங்க கொடுத்தேன், அவ்வளவுதான். சரி ஸ்பிக்கு ஏன் கொடுக்கல? எனக்கு தெரியாது. தூத்துக்குடி அடுத்த ஸ்பிக் நகரைச் சேர்ந்தவர் மணிகண்டன். ரயில்வே ஊழியரான இவர் திருச்செந்தூரிலிருந்து தனது ஊருக்கு செல்ல தூத்துக்குடி வழியாக திருச்சி செல்லும் TN 68 N1095 என்ற அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். அரசு பேருந்து நடத்துனரோ இந்த பேருந்து இடையில் எங்கும் நிற்காது, திருச்சி பயணிகள் மட்டுமே ஏறுங்கள் என்று கூறிய நிலையில் பேருந்தில் இடம் காலியாக இருந்ததால் மணிகண்டன் ஏறி அமர்ந்ததாக கூறப்படுகின்றது. ஸ்பிக் நகருக்கு பயணச்சீட்டு கேட்க இடையில் பேருந்து நிற்காது என்று நடத்துனர் கராராக கூறியுள்ளார். அப்படியென்றால் தூத்துக்குடிக்காவது பயணச்சீட்டு கொடுங்க என்று கேட்க அதனையும் கொடுக்க மறுத்த அந்த நடத்துனர் மதுரைக்கு பயணச்சீட்டு எடுத்தால் ஸ்பிக் நகரில் இறக்கி விடுகிறேன் என்று கூறியுள்ளார். தூத்துக்குடிக்கு செல்ல 40 ரூபாய் பயண கட்டணம் என்ற நிலையில் 180 ரூபாய் கொடுத்து மதுரைக்கு பயணச்சீட்டு பெற்றுக்கொண்ட மணிகண்டனை ஸ்பிக் நகரில் இறக்கிவிட்டு தெரியாது. உங்க பேரு சொல்லுங்க, உங்க பேரு சொல்ல முடியாது. ஆனா மதுரைக்கு டிக்கெட் தருவீங்க. 4 மடங்கிற்கும் அதிகமாக கரார் வசூலில் ஈடுபட்ட நடத்துனர் குறித்து சமூக வலைதளத்தில் ஆதங்கத்துடன் பதிவிட்டதாக மணிகண்டன் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து திருச்சி அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் முத்துகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு கேட்டபோது இடையில் நிற்கக்கூடாது என்று நாங்கள் எந்த நடத்துனரிடமும் சொல்லவில்லை என்று தெரிவித்த அவர் சம்பந்தப்பட்ட நடத்துனரிடம் விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்த். Study MBBS abroad in Russia, Georgia and Uzbekistan through Dr. James, a dedicated service towards abroad education. For more details, contact 1800-270-1015.